என்னதான் வந்து முன்னோர்கள் இவங்களுக்கு ஆசையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் இவங்களுக்கு அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி, அதாவது அந்த ஈர்ப்பு தன்மை, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வழியாக வர அந்த ஈர்ப்பு தன்மை இவங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதை எப்படி வந்துட்டு இந்த என்ன நெகட்டிவ் எனர்ஜி இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரௌன் சக்ரா, அதாவது இங்கே தலைக்கு மேலே சொல்லுவாங்க, இந்த சக்ராவை வந்து அவங்க கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போது அந்த சக்ராவை கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆசிர்வாதம் கொடுக்க தயாராக உங்கள் முன்னோர்கள் இருக்காங்க. அந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான நீங்கள் தயாராகிடுவீங்க. அப்போது எப்படி நாங்கள் கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் ரிலேஷன்ஷிப்னால தான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை வருது. எப்போவுமே வந்துட்டு மனசு எப்போ சங்கடமாகும், ஒருத்தர்கிட்ட சண்டை போடும்போதோ அல்லது ஒருத்தருங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும்போது மனசு வந்து கஷ்டப்படும். அப்போ மனசு கஷ்டப்படும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்கிற வேலைகளில் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகும். நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதில் ஒரு அமாவாசைக்கு திதி கொடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து இவங்க கடந்த 2 வருடங்களாக தான் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நல்ல இமோஷ்னல் கனெக்ட் இருக்குது இவங்களுக்கு. அதாவது சில பேர் வந்து தாத்தா பாட்டியவே இவங்க பார்த்ததே கிடையாது, ஆனால் பேசிக் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் சக்ராவுக்கு உண்டான கலர் வந்து ரெட் கலர். இந்த ரெட் கலரை பயன்படுத்தி இவங்க வந்துட்டு பேசிக் சக்ராவை கிளென்ஸ் பண்ணலாம். எப்படி கிளென்ஸ் பண்ணலாம்னா, கண்களை மூடிக்கோங்க, சுவாசத்தின் மேலே கவனம் வச்சு உங்களோட பேசிக் சக்ரா அது வந்து கிளென்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப வந்து ஆரோக்கியமாக வந்துட்டு உங்களோட வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் போது அந்த பேசிக் சக்ரா கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டாரட் கார்டு ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சிறப்பாக இருக்கேம்மா, தேங்க்யூ மேம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த தை அப்படின்னாலே நிறைய சிறப்புகள் இருக்கு சொல்றதுக்கு. அதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா, தையில வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பா நம்ம வந்து முன்னோர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் அதில் நம்ம செய்யறது உண்டு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளுடைய கார்ட்ஸ் வச்சு முன்னோர்கள் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கோம். அந்த 3 பைல்ல ஏதாவது ஒரு பைல் வந்து நேயர்கள் சூஸ் பண்ணி அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வெயிட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல ஆசீர்வாதம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு அழகான மெசேஜ் வந்து முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மெசேஜ் பாருங்க. இந்த பைல் சூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அதிகமா கிடைக்கணும். இவங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்களுக்கு ஈடுபாடு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அதுக்கான வழி இன்னும் கிடைக்கல. ஓகே, அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வழியை தேடி நீங்க போங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு முன்னோர்கள் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். அது மட்டும் இல்லை, ஒரு சக்சஸை நோக்கி போறாங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ்க்கும் மேலா அருள் ஆசி அப்படிங்கிறது ஒன்று தேவை. இவங்க முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தையே இவங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ண முடியாத, அதாவது அட்ராக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இவங்களுக்கு இப்போ இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா மேம்? நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி க்ரோத் இவங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். என்னதான் வந்து முன்னோர்கள் இவங்களுக்கு ஆசையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் இவங்களுக்கு அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி, அதாவது அந்த ஈர்ப்பு தன்மை, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வழியா வர அந்த ஈர்ப்பு தன்மை இவங்களுக்கு கம்மியா இருக்கு. ஸோ அதை எப்படி வந்துட்டு இந்த என்ன நெகட்டிவ் எனர்ஜி இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனைகள், அதிகமான தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக வந்துட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் வந்து மெயின் பிளாக்கேஜ். அதாவது தடை அப்படின்னு இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத நபர்கள் பத்தி யோசிக்கிறது, இவங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தங்களை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள யோசிச்சு, ஓ அவங்களுக்கு இதாயிடுமோ, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ, அதாவது அவங்களுக்கு மற்றவர்களுக்கு வர பிரச்சனைய இன்னும் இவங்களுக்கே வந்துட்ட மாதிரி யோசிச்சு அதற்கான சொல்யூஷனை இவங்க தேடிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னும் இவங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான மெயின் ரீசன் இவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை.
ஓகே. ஸோ இப்ப இந்த மாதிரி பிளாக்கேஜ் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அத எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது? ஹீலிங் ப்ராசஸ் ஏதாவது பண்ணி இத சரி பண்ணிக்க முடியுமாமா? நிச்சயமா செய்யலாம். இதுல வந்து இப்ப ஹீலிங் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. அப்போ ஹீலிங் எப்பவுமே வந்துட்டு ரிலேட்டட் டூ சக்ரா. நம்மளோட சோல் எனர்ஜியை சுத்தி வந்து நம்மளுக்கு வந்து 12 சக்ராஸ் இருக்குது. அந்த 12 சக்ராவும் பேலன்ஸ்டா இருக்க நிலையில தான் ஒரு ஹியூமன் வந்து கரெக்ட்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறதோ, அவங்களோட ஆரோக்கியமாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் இந்த 12 சக்ராவும் ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும். இப்ப பைல் ஒன்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி குரோத் தேவை அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதனால தான் கமெண்ட் செக்ஷன்ல கூட ஆசீர்வாதம் அப்படின்னு டைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ இவங்களுக்கு எந்த சக்ரா கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கிரவுன் சக்ரா, அதாவது இங்க தலைக்கு மேல சொல்வாங்க. இந்த சக்ராவ வந்து அவங்க கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ அந்த சக்ராவ கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஆசீர்வாதம் குடுக்க தயாரா உங்க முன்னோர்கள் இருக்காங்க. அந்த ஆசீர்வாதத்த பெறுவதற்கான நீங்க தயாராயிடுவீங்க. அப்போ எப்படி நாங்க கிளென்ஸ் பண்றது அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். அதுக்கு நீங்க மியூசிக் கேளுங்க. கிரவுன் சக்ரா ஹீலிங் அப்படின்னு போட்டு பாருங்க. உங்களுக்கு அழகான மியூசிக் எல்லாம் இருக்கு. பாட்டு கேளுங்க, குணமாயிடுவீங்க. ஓகே. ஸோ பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து முன்னோர்கள் என்ன மாரியான மெசேஜ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கான ஹீலிங் ப்ராசஸ் என்னென்ன இருக்கு அந்த பிளாக்கேஜ கிளியர் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு முன்னோர்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்றத பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல உறவு அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்காக அழகான முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ். பைல் 2 சூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் த பீப்பிள், அதாவது பார்த்துட்டு இருக்க மக்கள்ல எவ்வளோ பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30% 30% மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. மீதி 70% அதாவது 70% ஆஃப் த பீப்பிள்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ நல்லா தானே இருக்கு. எங்களுக்கு அப்போ முன்னோர்கள் என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, இனியும் இன்னும் நல்லா இருக்கணும் வாழ்க்கை. இனி அடுத்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இனி எப்படி நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். பாதுகாப்பா வச்சுக்கிறத சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ இவங்களுடைய லைஃப்ல வந்து என்ன மாதிரியான தடைகள், பிளாக்கேஜ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு மேம்? நம்ம ரிலேஷன்ஷிப்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், அல்லது உங்களோட சொந்தக்காரங்க கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப், அல்லது அம்மா அப்பா கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப். எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு தடைகள் உருவாகுது. இந்த 30% நான் சொன்னேன்ல, அது ஓவராலா பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இருக்கிறதுல ஒரு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன். ஆனா ஜென்ரலா இவங்க பைல் 2 சூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன விஷயங்கள்ல ரிலேஷன்ஷிப்னால தான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை வருது. எப்பவுமே வந்துட்டு மனசு எப்போ சங்கடமாகும்? ஒருத்தர்கிட்ட சண்டை போடும்போதோ, அல்லது ஒருத்தருங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும்போது, மனசு வந்து கஷ்டப்படும். அப்ப மனசு கஷ்டப்படும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்யற வேலைகள்ல எல்லாத்துலயும் வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகும். நீங்க என்ன வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ, அதுல ஒரு தடை. சோ இதுதான் இவங்களுக்கு வரக்கூடிய தடைகள். ஓகே. ஸோ இந்த தடைகள நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஹீலிங் பார்த்தோம் பைல் 1க்கு. ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாரியான ஹீலிங் எல்லாம் அவங்க எடுத்துக்கலாம்? ஹீலிங் அப்படின்னு சொல்லும்போது, ரிலேஷன்ஷிப் அப்படின்னாவே ஹார்ட் சக்ரா. அதனால தான் அதுக்கு பேரே ஹார்ட் சக்ரா அப்படின்னு வச்சிருக்காங்க. மனசு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது நம்மளோட ஹார்ட். ஸோ ஹார்ட் சக்ரா எப்படி ஈஸியா கிளென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது குயிக்கா சொல்லிடுறேன். நீங்க செஞ்சு பாருங்க. பிங்க் கலர், யார்கிட்டயாவது உங்களுக்கு மனஸ்தாபம் இருக்கு, யார்கிட்டயாவது வந்து சண்டை போட்டுட்டீங்க, இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, தெரியாம வந்துடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, முன்னோர்கள் உங்கள குயிக்கா அந்த ஹார்ட் சக்ராவ கிளென்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. விஷுவலைசேஷன் பண்ணிட்டு, யார்கிட்ட உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கோ, இல்ல மனஸ்தாபம் இருக்கோ, அவங்கள நினைச்சு அவங்க மேல ஒரு பிங்க் கலர போட்டுடுங்க. உங்களுக்கும் ஹீல் ஆயிடும், அவங்களுக்கும் ஹீல் ஆயிடும். ஓகே. ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு முன்னோர்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? என்ன மாரியான பிளாக்கேஜஸ் இருக்கும்? அத எப்படி வந்து சக்ரா மூலமா சரி செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு முன்னோர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ண எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல பணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான முன்னோர்கள் சொல்லக்கூடிய மெசேஜ். என்னடா இன்னும் வந்து பணத்த பத்தி இன்னும் மெசேஜ் வரலையே முன்னோர்கள் கிட்ட இருந்துன்னு யோசிச்சேன். இவங்களோட ஆசைகள் எப்பவுமே பணத்தை நோக்கியே இருக்கு. நெறைய பண தட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்காகவே இவங்க வந்து ரீசென்ட்டா
அதாவது சொல்லணும் அப்படின்னா, 2 வருடங்களுக்கு முன்னாடி தான் இவங்க வந்து முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்யணும். முன்னோர்கள் கிட்ட இருக்கிற சாபங்கள், அ அவங்க செஞ்ச நல்லது, கெட்டது எல்லாத்துக்குமே இவங்க வந்து பொறுப்பேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா, அமாவாசைக்கு திதி குடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து இவங்க கடந்த 2 வருடங்களா தான் வந்து கரெக்ட்டா செஞ்சுட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நல்ல இமோஷனல் கனெக்ட் இருக்கு இவங்களுக்கு. அதாவது சில பேர் வந்து தாத்தா, பாட்டியவே இவங்க பார்த்ததே கிடையாது. ஆனா, அவங்க கூட ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இவங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த மாரி இவங்க வந்து சில விஷயங்கள் செய்யும்போது, சுத்தி இருக்கவங்கலாம் அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்க ரிலேஷன்ஸ்லாம், "நீ உங்க தாத்தா மாதிரியே செய்ற. நீ உங்க பாட்டி மாதிரியே செய்ற." அப்படிங்கிற மாரியான கமெண்ட்ஸ்லாம் இவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டுருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததா இவங்களுக்கு என்ன மாரியான பிளாக்கேஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு? பிளாக்கேஜ் அப்படின்னு சொல்லும்போதே ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு பணம் அப்படின்னு சொல்லிட்டேன். பண தடையை எப்படி நீக்கிறது அப்படின்னு வந்து இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ இவங்களுக்கு வந்து கடன் நெறைய வாங்கிட்டே இருக்காங்க. சரி, சில நேரங்கள்ல கடன் வாங்குறது நல்லது. சில நேரங்கள்ல கடன் வாங்காம விட்டா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அது நெறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். அஸ்ட்ராலஜி பிரகாரமும் வந்துட்டு கடன் வாங்காம இருந்தா சில நேரங்கள்ல நோய் வந்துரும். அதுக்கு பதிலா கடனே வாங்கலாம். இவங்களுக்கு பிளாக்கேஜ் அப்படிங்கிறது எங்க பிளாக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சார்ந்த விஷயங்களுக்கு கடன் இவங்களுக்கு நெறைய வருது அப்படின்னா, அன்னெசசரியான செலவு, அந்த ஒரு பிளாக்கேஜ். வீட்ட சுத்தமா வச்சுக்கிறது இல்ல இவங்க. அதுதான் இவங்களுக்கு மெயினான பிளாக்கேஜ். ஈஸ்ட் டைரக்ஷன்ல மெயினா வந்து இவங்க ரொம்பவே வந்து இவங்க வீட வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுடைய வாழ்க்கையில முன்னோர்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்தோம். என்ன மாரியான பிளாக்கேஜ் இருக்கும் அப்படின்றதையும் நீங்க சொன்னீங்க. இந்த பிளாக்கேஜ எப்படி சரி செய்றது மேம்? ஓகே. இவங்களுக்கும் வந்து ஒரு பர்ட்டிகுலர் சக்ராவ வந்து இவங்க கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பணத்திற்கான தடைய வந்து இவங்க நீக்கலாம். ஆ பேசிக் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் சக்ராக்கு உண்டான கலர் வந்து ரெட் கலர். இந்த ரெட் கலர பயன்படுத்தி இவங்க வந்துட்டு பேசிக் சக்ராவ கிளென்ஸ் பண்ணலாம். எப்படி கிளென்ஸ் பண்ணலாம்னா, கண்களை மூடிக்கோங்க. சுவாசத்தின் மேல கவனம் வச்சு, உங்களோட பேசிக் சக்ரா அது வந்து கிளென்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து ஆரோக்கியமா வந்துட்டு உங்களோட வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிக்கும்போது, அந்த பேசிக் சக்ரா கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இதுக்காக ஸ்பெஷலா ஏதாவது ஹீலிங்லாம் எடுத்துக்கணுமா? தாராளமா எடுத்துக்கலாமே! ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் நமக்கு குடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பத்தியும், என்ன மாரியான பிளாக்கேஜஸ் நமக்கு இருக்கும், அது எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் நெறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.